இப்போ தான் ரம்ஜான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. பார்த்தா 2 நாளில் ஈதே வரப்போகுது. இந்த ரம்ஜானோட டெய்லி ரொட்டீனை 30 நாளும் மிஸ் பண்ணாமல் அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் பண்ண முடியல. ஓகே, எது நடந்தாலும் நல்லதுக்கு தான். ஒசூரில் இருந்த வரைக்கும் இஃப்தாருக்கு செய்கிற ஸ்நாக்ஸை ஃப்ரெண்ட்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, நோம்பு கஞ்சியை தினம் ஒரு வீட்டுக்கு கொடுத்து விடுறதுன்னு ஒரு நிறைவாக இருக்கும். இந்த வருஷம் அதெல்லாம் பண்ண முடியலன்னு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸும் கால் பண்ணி உன்னோட ரம்ஜான் ஸ்நாக்ஸை மிஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இந்த வருஷம் அந்தளவுக்கு எதுவும் செய்யலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி இஃப்தார் கொஞ்சம் ஸ்பெஷலாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் பொண்ணோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் இஃப்தாருக்கு வராங்க. ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் பெருசாக எதுவும் வேண்டாம், எல்லாரும் பிரியாணி தான் மெயினாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்கன்னு என் பொண்ணு சொன்னதுனால அதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிரியாணி மட்டும் ஈவினிங் சூடாக பண்ணிக்கலான்னு மட்டனை பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டு, கத்திரிக்காய் கிரேவி, பிரெட் ஹல்வா எல்லாமே ஆஃப்டர்நூன்லேயே செஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா எல்லாமே சேர்த்து ஈவினிங்லேயே செய்யணும்னா டைம் பத்தாதுன்னு. அப்படியே வீட்டில் கொஞ்சம் சாக்லேட் கேக் ஸ்பான்ஸ் இருந்தது. கொஞ்சம் சுகர் சிரப் ரெடி பண்ணி அது மேலே ஊற்றி விட்டுட்டு சாக்லேட்டை மெல்ட் பண்ணி மேலே கவர் பண்ணிவிட்டு ஒயிட் சாக்கோ சிப்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணி விட்டுட்டேன். செய்கிறதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகலை. ஆனால் வந்த குழந்தைங்க எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரோஸ் மில்க் பாலுதாவும் கொஞ்சம் செய்யலான்னு ஜெல்லியை செட் பண்ணி வச்சேன். ஆனால் டைம் பத்தாமல் ரோஸ் மில்க்லேயே அப்படியே ஜெல்லியை ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா டம்ளர் கப்பெல்லாம் ஷார்ட்டேஜ் ஆகுதுன்னு லூலூலேருந்து இந்த கிளாஸ் டம்ளர் செட்டும் இந்த பவுல் செட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுவும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு எடுத்தேன். குவாலிட்டி வைஸ் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டம்ளர் செட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 430 ருபீஸ், பவுல் செட் வந்து 530 ருபீஸ். மேல் வேலை எல்லாமே முடிச்சுட்டு கிச்சனும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பிரியாணி செய்கிறதுக்கு வெங்காயம் மட்டும் வதங்கிடுச்சுன்னா போதும், அடுத்த ப்ராசஸ் எல்லாம் டக்குன்னு முடிஞ்சிடும். நான் பெருசாக மெஷர்மெண்ட்லாம் பார்த்து சமைக்க மாட்டேன், எல்லாமே கண்ணளவு கையளவு தான். டைமும் கம்மியாக இருந்ததுனால எடுத்த பொருள் எதுக்குமே மெஷர்மெண்ட்டை செக் பண்ணலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் ப்ராப்பர் மெஷர்மெண்ட்டோட பிரியாணி ரெசிபியை அப்லோட் பண்ணுறேன். இப்போ செய்கிற ப்ராசஸ் மட்டும் சொல்கிறேன், யூஸ் ஆகுமான்னு பாருங்கள். நீங்கள் பிரியாணி செய்ய போகிற பாத்திரத்தில் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தக்காளியை சேர்த்து கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்க்கும்போது கொஞ்சம் அளவாக தான் சேர்க்கணும். ஏன்னா கம்மியாச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம், நான் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் தயிர் சேர்த்து பாயில் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் இல்லைனா பீஃப் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை சிக்கன் சேர்க்குறீங்கனாலும் அப்படியே சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எது கம்மியாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. லாஸ்ட்டாக கறி பாயில் பண்ண தண்ணியோட அளவு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அரிசியை சேர்த்து தம் போட்டு விட்டிங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். முடிகிற ஸ்டேஜில் குழந்தைங்க எல்லோரும் வந்துட்டதுனால என்னால் ஃபைனல் ப்ராசஸை வீடியோ எடுக்க முடியல. பிரியாணியை தம் போட்டு விட்டுட்டு ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சிக்கன் 65, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சிக்கன் நக்கெட்ஸ், பாயில் எக்ஸு, அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் ஃப்ரூட்ஸை கட் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் நோம்பு ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சுது.